Hey guys, welcome to Tanu's Cookhouse. இன்னைக்கு நம்ம stuffed வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இப்படி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவுல ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணாம இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஸ்டஃபிங் உள்ள நம்ம வைக்க முடியும். ஒரு தட்டுல 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், garlic powder 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட எல்லா வீடியோஸும் வரும். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் உப்பு, அகைன் இப்போ சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், உப்பு, எல்லாத்தையும் நல்லா கிளறுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏதாவது டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டோம் இல்லையா, அதை அந்த மிக்ஸை ஸ்டஃபிங்கில் வைக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கில் வைங்க. எல்லாம் வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும், அதை நீங்கள் நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ரொட்டி பரோட்டா அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். டெலிஷியஸாகவும் இருக்கும், நமக்கு காய் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் உடம்புல. ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. அது நல்லா வறுபட்டுருக்கிறது நல்லா தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். ஸோ சுவையான ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.